ஃப்ரெஷ்ஷாக டைரி மில்க் வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க, இந்த டைரி மில்க் தான் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி இருங்க கீரை கொடுத்து இப்படி இப்படி எடுத்து சுருட்டு சுருட்டு இப்படி புக் பண்ணிக்குமா சும்மா தானே இந்த இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இந்த பெரிய டைரி மில்க். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். கௌசிக்கு இதில் பாதி கௌசி ஃபர்ஸ்ட் கடி கடிக்க போகிறோம். அப்பனா ஃபர்ஸ்ட் கடி அப்படி கடி நான் தான் உடைக்க போகிறேன். இப்போ வாங்க கைஸ் பார்க்கலாம். மொத்தம் இதில் எத்தனை பீசஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 பீசஸ் இருக்கு. 8 and 3 4 இது மச்சான் அப்போ இது பாதி பேஜ் நாங்கள் இப்போ பாதி பாதியாக பிரித்து வச்சு அதனால நாங்கள் பாதி பாதியாக இப்போ பிரிச்சிருக்கோம். சேமாக வச்சுருக்கோம். உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாம் தான் பிடிக்கும் வச்சாச்சு. இப்போ இந்த பாதி நம்ம கௌசிக்கு, இந்த பாதி இது எனக்கு. நான் எப்போ வேணாலும் வச்சு சாப்பிடுவேன். இந்த கவர் எனக்கு. இதை லைட்டாக அந்த ஏலக்காய் விதையை சமைச்சிங்கன்னா போது அப்படி வாய் ஃபுல்லாக வாசனை ஆகிடும். நல்லா இருக்கும். ஏலக்காய் வேற எதுவுமே கிடையாது. இது என்னன்னா அந்த நாங்கள் இந்த இதுக்கு போவோம் திரும்ப பாஸ் மீட்டிங் அந்த கம்பெனிக்காரன் போட்டது. அதான் அவர் பாக்கு அப்படிங்காரு. பாருங்க மச்சான் எவ்வளவு பெருசா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் ஒரே இதை திங்காதீங்க. எப்படி சொன்னல சுபா கசி ஒரு துண்டு மட்டும் அப்படி எடுத்துக்கோ. சுபர்னால இது முழுக்க ஆளுக்கு ஒரு பீஸ் தாங்க எங்களுக்கு. அம்மா கொடுத்தா அப்பா கொடுத்தா. ஓகே அவன் கொடுத்துட்டா 3 அப்பாக்கு 3. அப்படி கொடுக்காத. வை நீ அப்புறம் சாப்பிடு. அப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொடுத்துட்டா அதை நீங்கள் அப்புறமா வச்சு ஷேர் பண்ணி. இல்லை பரவாயில்ல, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? புரியல. வச்சுக்கோ. அதை நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அதை இந்த 3 நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுமா? ஓகேயா? இந்தா இது 2 உனக்கு கொடுக்குறேன். பாப்பா அது வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ஷேர் ஓகேயா? சரிம்மா. ஓகே கொஞ்சம் துண்டு வாங்குறது. இது எந்த பார்த்துக்கோங்க. உடஞ்சிக்கிறது அவங்களது, முழுசாக்குறது எந்த. இப்போ வச்சாச்சு. கண்ணு முன்னாடி தான் வைக்க. யாரும் நல்ல கூடாது. அக்ரிமெண்ட் தந்தாலே டீ போட வேண்டியது. என்ன நடக்கியாச்சு. அவனுக்கு 300 ரூபா தானே கொடுத்தாங்க. நடக்கியாச்சு. இப்போ இதை பிருந்தாட சொல்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டியதான். இதுக்குள்ள வச்சாச்சு. இதுக்குள்ள வச்சிருக்கேன். இது நான் ஏற்கனவே சாப்பிட்டது. பார்த்துட்டேன். இது மூலியமா பார்த்துட்டேன். வரீங்களான்னு கேட்டாளா? என்ன சொன்னா?
கூட வந்துருக்கீங்களா ம், அதான் கட்டாயம் கூட வராது ம், அது எப்படிப்பா நம்ம விட்டு போகுமா என்ன ம். இல்ல அவரால் வண்டி ஓட்ட முடியாது, டூ வீலர் நேத்தே ஓட்ட முடியல அப்படின்னாருல. நான் தியேட்டருக்கு போனாலும் நான் கூட்டு போகணும்னு ம், ஒரு கோயில் போனாலும் நான் அவங்களை கூட்டு அப்படி பைபாஸ் போயிட்டு வாங்க தூரம் சைடுக்கு வரும்போது வந்து நன்றி வணக்கம் அங்கே